அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டை குருமரலை என்ற குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாதத்துல சூரிய பகவான் புதனுடைய வீட்டுல இந்த ஆனி மாசம் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் 12 ராசிக்கும். நல்லா பாருங்க, இந்த ஆனி மாசத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு தெரியுங்களா? குரு உச்சத்துல உட்கார்ந்து இருக்காரு. எப்படி? கால சக்கரத்தின் 4ஆம் இடத்துல கடக ராசியில குரு உச்சம். இன்னொரு யோகம் ஒண்ணு இருக்குது, மகாலட்சுமி சேர்ந்து அங்க போய் உட்காரு. யாரு? சுக்கிரன். இந்த குரு சுக்கிரன் இணைவு பயங்கரமான ஒரு யோகத்தை இந்த ஆனி மாசத்துல சூப்பரா அள்ளி கொடுக்க போகுது. கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஆடம்பரமும் ஆசையும் ஒண்ணு கூடி அறிவான அதிபதியான புத ஆதித்ய யோகத்துல இந்த மாசம் நல்லா சூப்பரா இருக்கு. ஜாதகத்தை பாருங்க, தசாபுத்திய பாருங்க, எல்லா யோகத்தையும் அள்ளுங்க. ஏன்னா ஆனி மாசம் பொறுத்தவரை இனிமேல் ஒவ்வொன்னும் உங்களுக்கு யோகமா வரும். ஆனா ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா மட்டும் போதும். இறைவன் உங்கள் பக்கம் கண் திறந்து பாக்குறாரு இந்த ஆனி மாசம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, எப்படி பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி தான் மிதுனம். இப்படி பயங்கரமான ஒரு புத்திசாலி. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு போய் எப்படி சேர்க்கணும், அந்த திறமை மிதுனத்துக்கிட்ட செம்மையா இருக்கும். எல்லாரையும் அனுசரிப்பாங்க. ரொம்ப எனக்கு பிடிச்சதுன்னா மிதுன ராசிக்காரன் யாரையுமே பகைச்சுக்க மாட்டாங்க. பகையை வெளியில காட்டக்கூடியாத ராசி மிதுன ராசி. அறிவான ராசி, அனுகூலமான ராசி, தன்மையான ராசி, திறமையான ராசி, எல்லாமே இந்த மிதுன ராசியை நம்ம அக்யூரேட்டா சொல்லுவோம். அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆனி மாத பலன்கள்லாம் பார்க்கணும். ஆனி மாசம் யோகமா பலவீனமா? என்னை பொறுத்தவரை யோகம் தான் சொல்லுவேன். ஏன்னா கிரகத்துடைய அமைப்பு பக்கவா பவர்ஃபுல்லா வேலை செய்யுது. பொங்காலம்மன் அருள்ல உங்களுக்கு எல்லாமே யோகமா வரும், நீ கவலைப்படாதீங்க. ஏன் தெரியுமா? அம்மனுடைய வீட்டுல அவர் கடகராசி தாய் ஸ்தான வீட்டுல போய் இந்த புதன் உட்கார்றாரு. அப்ப எல்லாத்துக்குமே இந்த பொங்காலமுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா சேனல்ல ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்துடும். யாருமே நம்ம கர்மா இல்லாம பார்க்க முடியாது. கர்மாவுக்கு இப்ப எந்த பரிகாரம் பண்ணாலும் சரி இப்ப சித்தி ஆகும். நிறைய நல்ல விஷயங்கள் இந்த ஆனி மாசத்துல உங்களுக்கு சாதகமான ஒரு கிரகம் இப்ப பக்காவா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒண்ணும் கிடையாது. நம்ம அம்மன் அருள் டிவில சொல்றதான் மாதம் வீடியோ. இப்ப ஆங்கில மாதம் பாக்குறோம், தமிழ் மாதம் பாக்குறோம், கிரக பயிற்சி பாக்குறோம். ஏன் இந்த மாதப்பல் மட்டும் உங்க ஜாதகத்தை எடுத்து அப்படியே லைட்டா செக் பண்ணுங்க. இந்த மாசம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதுல போகலாமா வேணாமான்னு கரெக்டா ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு நீங்க கரெக்டா மூவ் பண்ணிருச்சிங்களே, துல்லியமான ஒரு பதிவு பார்க்கலாம் நீங்க அம்மன் அருள் டிவில. ஏன்னா நீங்க சிலவே சொல்றீங்க அம்மன் அருள் டிவில நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா அப்படியே மேட்ச் ஆகி வருதுங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபதியை வந்து மூவ் பண்ணுங்க. ஏன்னா கிரக அமைப்பு பக்கா உட்காந்துருக்கு. எது நடந்தாலும் அம்மனுடைய அருள் உங்களுக்கு முழுக்க இருக்கும். இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம், உங்க ராசியிலே பாருங்க, சூரிய பகவான். நான் ஏன் உங்களுக்கு பயப்படக்கூடாதுன்னு சொன்னேன்? சூரியன் நிர்வாக திறமை உங்கள்கிட்ட வருது ராஜா. நீ வெற்றியை நோக்கி போக போற. உங்க ராசியில சூரியன் உட்காந்துருக்காரு. ஆனி மாசம் ஃபுல்லா இங்கதான் இருப்பார். அடுத்த 2ஆம் இடத்துல குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், ஒரு 3 கிரகம் சூப்பரா சஞ்சாரம் செய்யும். 1ஆம் இடத்துல கேது பகவான், அடுத்து 9ஆம் இடத்துல ராகு பகவான் பாக்கியஸ்தானத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா சூரியன், சனி பகவான் பாருங்க உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கு. 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு. கிரகத்துடைய அமைச்சு இது 3 கிரக பேச்சு. நம்பர் 1 கரெக்டா பாருங்க, 6ஆம் தேதி. எப்படி? ஆனி மாசம் 6ஆம் தேதி செவ்வாய் தான் 12ஆம் இடத்துக்கு வர. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் தேதி தான் புதன் பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்துருவார், வருமான ஸ்தானத்துல. அடுத்து 20ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிரவான் முயற்சியில 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துக்கு போறாரு. இதுதான் கிரகத்தோட அமைப்பு. ஃபர்ஸ்ட் ராசி அதிபதி கடக ராசியில உட்காந்துருக்காரு. இப்ப நிறைய அன்பு ஆசை நிறைய மனசுக்குள்ள ஓடுதா? மிதுன ராசிக்கு ஓடுதா இல்லையா? ஆசை இருக்கா இல்லையா? ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ஆசை கரகன், கற்பனை கரகன் வீட்டை போய் உட்காந்துருக்காரு. அப்ப கற்பனை என்னமோ பெருசா பண்றீங்க. ஓ லைஃப் எப்படி கொண்டு போலாமோ, இதுல போகலாமோ, அதுல போகலாமா, இது நல்லா இருக்குமா, அதுல இது செஞ்சா நல்லா இருக்குமா, சரி நிறைய கற்பனைகள் அதிகமா இந்த மாசத்துல உங்களுக்கு தோணும். ஏன்னா புதன் 14ஆம் தேதி புதன் வக்ரமா இருக்குது. வக்ரமான என்ன? நிறைய அப்படியே பழச அப்படியே நோண்டுவீங்க. ஒரு சிந்தனை ஒரு அப்படியே மனசுல ஆசை ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சரராசி வேகமா சிந்தனை ஓடும். ஏன்னா இது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பாருங்க, உங்களுடைய அமைப்பு பிரகாரம் பார்த்தோன்னா இந்த 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது, சனி பகவான் ஜாதகம் சரியில்லைன்னா நிறைய பிரச்சனைகள், வம்பு வழக்கு, இடம் பூமி சொத்துல ஒரு வில்லங்கள், பணம் கொடுக்கவாங்கள ஒரு பிரச்சனைகள், மேல் அதிகாரிட்ட ஒரு எப்படி நீங்க வேலை பார்க்குற மேல அதிகாரிட்ட ஒரு பிரச்சனைகள், படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மைகள்,
குடும்பத்துல ஒரு குழப்பங்கள், எப்படி குடும்பத்துல சகோதர சகோதரி உறவுகள், ஒரு மனக்கசப்புகள், நிறைய வண்டி வாகனம் ஏதாச்சும் இப்ப ரீசெண்டா பாருங்க, நான் ஓப்பனா சொல்றேன், ரீசெண்டா உங்களுடைய தாய்க்கு தந்தைக்கு இல்லைன்னா வண்டி வாகனத்தை ஒரு செலவு பண்ணிருப்பீங்க, இல்ல வீடு இடத்துல விற்க முடியாம ஒரு இடத்த விற்க முடியாம அதுல ஒரு பிரச்சனை வந்துடும் பாருங்க. நான் ஓப்பனா சொல்றேன், இப்ப ரீசெண்டா நடந்திருக்கணும் மிதுன ராசியை பொறுப்பாரு. குடும்பத்துல ஒரு குழப்பத்தை லைட்டா அப்படியே வச்சுட்டு இருப்பாரு. ஒரு 45 நாள் இந்த டேட் போட்டு நான் சொல்றேன். இதை நான் ஏன் அதிகமா சொல்றேன்னா, இந்த டேட்ல எனக்கு நிறைய ஜாதகம், அம்மனருடைய நிறைய ஜாதகம் அந்த மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கொடுத்தீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை, ஒரு கஷ்டமான ஒரு சூழலை எல்லாருமே ஒரு மந்தமா அப்படியே ஸ்லோ பண்ணி அப்படியே பிரேக் ஆகி நிக்குது. இது எல்லாத்துக்கும் நம்ம சொல்லக்கூடாது, நீங்க எல்லாருமே சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கு ஜாதக தசாபதி சரியில்லைன்னா அங்கே மாறி இருக்கும். அதான் எல்லாருமே ஜாதகத்தை பாருங்க, தசாபதி மாத பலன் பார்த்தாமே ஜாதகத்தை எடுத்து நம்ம பாத்துறோம், என்ன கிரகத்துடைய புத்தி இருக்குன்னு பாத்துக்கணும். ஏன்னா நிறைய ஒரு நல்ல விஷயம் இருக்கு இதுல. ஒரு இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் அம்மனர் வீட்டில் நம்ம கொடுக்குறோம். நிறைய பேர் இந்த திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதுவீங்களான்னு கேட்டீங்களா? கைப்பட ஜாதகம் எழுதுவீங்கன்னா நம்ம கைப்பட ஜாதகம் எழுதி கொடுக்குறோம். எப்படி திருக்கணித முறைப்படி உங்க சொந்த ஊரு சூரிய உதயத்தை வச்சு சொந்த ஊர் நேர பிரகாரம் நம்ம திருக்கணித முறைப்படி நம்ம அம்மன் டிவில ஜாதகம் புதுசா எழுதி கொடுக்கணும்னு சொல்றீங்க. கைப்பட எழுதுனா கைப்பட நம்ம எழுதி கொடுக்குறோம். பிரிண்டட் போடாம கைப்பட எழுதுறது, ஒரு தலைவிதியை கைப்பட எழுதுவது மிக மிக சிறப்பு. அதுவும் இந்த நேரத்துல ஒரு உச்சமான நேரத்துல நம்ம எழுதணும்னா எந்த ஒரு கர்மாவும் பெருசா தாக்கங்கள் இருக்காது. சிலர் பார்த்திருப்பீங்க, ஒருத்தருக்கு கல்யாணமே ஆகாது, தெரியும் ஜாதகத்தை மாத்தி எழுதுவார், கல்யாணம் நடக்கும், பார்த்திருப்பீங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகத்துல சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ராசி ராமாவசம்னா நேரா இருக்கணும், ஒரே நேர்கொட்டா இருக்கணும். ஒண்ணுக்கு முன்னையும் பின்னை இருந்தா சரியான ஒரு பலனை கொடுத்தாரு. இதுவே ஜாதகத்துல நிறைய விஷயம் இருக்கு. நிறைய திருக்கணித முறை ஜாதகம் எழுதணும்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றமா எழுதி கொடுப்போம். இப்ப பாருங்க, நல்ல ஒரு மாற்றமாக வருமானம், பொருளாதாரம், வேலை, தொழில், உத்தியோகம் எடுத்தோன்னே என்ன சொல்லணும்னா, இடம், வீடு, பொருளை நீங்க காசு பணத்தை போட ரெடியா இருக்கணும். இல்ல நகை வாங்கணும், இல்ல நகையை திருப்பணும், இல்ல நகை மூலமாக காசு பணம் வரணும், இடம் மூலியமாக காசு பண்ணணும். இதுதான் உங்களுக்கு இந்த ஆணி மாசம் முழுக்க முழுக்க நடக்கும். இடம், வீடு, பூமி, சொத்து, தொழில், இதான் சிந்தனை. எந்த சிந்தனையும் இருக்காது. பொருள் சேர்க்க பக்காவா இருக்கும். கண்டிப்பா வருமானம் பட்டைய கிளப்புவீங்க. இது எழுதியே வச்சுக்கீங்க. கடன் அடைப்பீங்க, வருமான படம் நல்லா இருக்கும். நல்ல குடும்பத்துல நல்ல சிந்தனை வரும். நீங்க எதுக்கு படம் கவலைப்பட மாட்டீங்க, நெத்தியே அடிங்க, கண்டிப்பா ஜெயிக்க முடியும். இப்ப வீடு வாங்கணுமா, இடம் வாங்கணுமா, பூமி வாங்கணுமா, வண்டி வாங்கணுமா, வாகனம் வாங்கணுமா, சொத்து வாங்கணுமா, நல்ல ஒரு மாற்றம் இருக்குங்க. இப்ப அப்பாவுடைய சொத்தா தாத்தாவுடைய சொத்துல ஏதாச்சும் ஒரு வழக்கு இருக்கு, அந்த வழக்கை இப்ப எடுத்துக்கணும், கரெக்டா மூவ் பண்ணி கரெக்டா ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க. ஏன்னா சூரியன் உட்காந்துருக்காரு. அரசாங்கத்துல நல்லா தீர்ப்பு போகணும், அவ்வளவுதான். இப்ப கேஸ் எடுத்தனால நடத்த சொல்லுவீனா. ஒரு தலைமை பொறுப்பு போகணுமா, நான் ப்ரொமோஷனுக்காண்டி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வேலை உத்தியத்துல போனா கண்டிப்பா மூவ் பண்ணுங்க. மெயினா வெளிநாட்டுல உள்ளவங்க மட்டும் மூவ் பண்ணுங்க, செம்ம ப்ரொமோஷன் இருக்கு. 6ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்துல போய் நேரா 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை அவர் செவ்வாய் பாக்குறாரு. நல்லா பாருங்க, அவர் சொந்த வீட்டை பாக்குறாரு. அப்ப வெளிநாட்டுல உங்களுக்கு ப்ரொமோஷனை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, வேலையை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஆனா ஒரு அலைச்சலை கொடுத்து வேலையை கொடுப்பாரு. எல்லாமே சூப்பரா இருக்கு. உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க உடம்பு ஆரோக்கியம் இப்ப கொஞ்சம் சீராகும். கொஞ்சம் புதன் வக்கரமா இருக்காரு. கொஞ்சம் நண்பர்கள், கூட்டாளி, ஜாமீன் போறது கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணணும். அப்படி பார்த்தா எல்லாமே இந்த காலகட்டம் நல்லா இருக்கு. திருமணத்துல எந்த ஒரு தரங்களும் சொல்ல மாட்டேன். நீங்க எந்த ஒரு பெண்ணை காதல் திருமணமா, குழந்தை பாக்கியமா, எல்லாத்தையும் நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு அமைப்பு பக்காவா இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமைக்கு நான் எந்த ஒரு கெடுதலும் சொல்லவும் மாட்டேன். ஏன்னா அதுக்கான நேரம் நல்லா இருக்கு, அதனால சொல்றேன். அதே மாதிரி பாருங்க, புதுசா தொழில் பண்ணணும்னா ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. சனி பகவான் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 10ஆம் வீட்டு அதிபதி உங்க ராசி அதிபதியோட சேர்ந்து 2ஆம் இடத்துல இருப்பதா 2-10 அங்கே தொடர்பு வருது. அப்ப நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகம் பண்ணக்கூடிய எண்ணங்கள் வரும். சொந்த கால நிக்கக்கூடிய தைரியத்தை தூண்டுவார். நல்ல ஒரு மாற்றம் அனுகூலமா இருக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. இந்த மிதுன ராசி தொழிலுக்கு பக்காவா இருக்கும். எந்த ஒரு கெட்டதும் நம்ம சொல்லக்கூடாது. நிறைய நல்ல விஷயம் இருக்கு. நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க. நல்ல வருமானங்கள் இருக்கும். நிறைய அலைச்சல் இருந்தால் நல்ல அனுகூலம் கண்டிப்பா இந்த ஆணி மாசத்துல சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு அனுகூலமான ஒரு மாதமாக நல்லா இருக்கு. திடீர் லாட்ரி யோகங்கள் நிறைய பேருக்கு அடிக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றியா வரும். கடன் சுமை குறையும். இது நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன். இப்ப பாருங்க, நிறைய பேருக்கு ஐடி ஃபீல்ட்ல வேலை பாக்குறீங்க, ஐடி சம்பந்தமா படிக்கிறீங்க, அடுத்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, ரியல் பிசினஸ், கமிஷன் வியாபாரம், இதெல்லாம் நல்லா இருக்கும். நெருப்பு சார்ந்த துறை, இரும்பு சார்ந்த துறை, மெக்கானிக்கல் துறை, அடுத்து மருத்துவர்கள், இந்த ரசாயன இந்த கலப்பட சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே, இந்த உரம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இது எல்லாமே நல்லா இயங்க போது நல்ல ஒரு மாற்றமா இருக்கக்கூடிய நேரம் பக்காவை மீது பாத்துங்க. இப்ப நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வருவாங்க, மிருகசீடம். எதுக்குமே தைரியமா தன்னம்பிக்கையாக இருங்க. கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் நிறைய பயணத்தை இந்த மாசத்துல நிறைய மேற்கொள்ள போறீங்க. ஆல்ரெடி நீங்க பிளான் பண்ணிருப்பீங்க.
இது பண்ணி வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. யார் மிருகசீரத்தை பிறந்தவங்க மிருகராசி எத்தனை இருந்தாலும் கேட்டு பாருங்க. ரொம்ப கஷ்டத்தை கொஞ்சம் தடங்களை சந்திச்சிருப்பாங்க. இனிமே சந்திக்க மாட்டாங்க. நல்ல வேலை கிடைக்கும், வெளிநாடு போவாங்க, வெளியூர் போவாங்க, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கலாம், தொழில ஒரு மாற்றம் பார்க்கலாம், எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தைரியமா முடிவெடுங்க. உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். மெயின் அந்த யூனிஃபார்ம் வேலை பாக்குறவங்க, கட்டிட சார்ந்த துறை, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல், ரியல் எஸ்டேட் பிசினஸ், இந்த ஆயுதம் சம்பந்தப்பட்ட பொருள் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கும். கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும். அடுத்து திருவாதிரை. கவலைப்படாதீங்க, திருவாதிரை எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. ஒரு நிர்வாக திறமை, தைரியம், தன்னம்பிக்கை, நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய, நல்ல உழைப்பை காட்டக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். பயப்படாம திருவாதிரை பிறந்தவங்க தைரியமா இறங்கி அடிங்க, உங்க பக்கம் எல்லாமே வெற்றி ஆகும். இப்போ இடம் வாங்குறதா, வீடு வாங்குறதா, வண்டி வாங்குறதா, வாகனம் வாங்குறதா, வெளிநாடு போறதா, வெளியூர் போறதா, ஒரு சுபகாரியம் பண்றதா, சுப செலவு பண்றதா, எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா உங்க நட்சத்திர அதிபதி 9ஆம் இடத்துல ஒரு நல்ல விஷயத்தை கொடுப்பாரு. இப்ப இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. எது வம்பு வழக்கு பிரச்சனை, அம்மா அப்பா நிறைய ஒரு செலவா குடும்பத்துல கொடுத்தாரு. இனிமே கொடுக்க மாட்டாரு. குருவுடைய பார்வை சனி பவனை பாக்குறாரு. ஏன்னா சனியுடைய வீட்டுல தான் ராகு இருக்காரு. அப்ப சனியை மீறிதான் இந்த ராகு வேலை செய்ய முடியும். அப்ப நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு எதிர்காலங்கள் எல்லாமே இந்த திருவாதிரையில பிறகு சூப்பரா இருக்கு. நல்ல காரியம், நல்ல விஷயம் நடக்கும். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், நிறைய விஷயம் பண்ணிக்கிங்க. ஒரு சாதகமா இருக்கும். சுப செலவா நிறைய பண்ணிக்கிங்க. அடுத்து புனர்பூச நட்சத்திரம். நல்ல மூச்சு இப்பதான் விடுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஜென்மகுரு ரொம்ப படுத்தி பிடிச்சு வருமானம், பொருளாதாரம், இன்கம், ரொம்ப தொழில், வேலை, கடன், பகை, எதிரி, நிறைய தடங்களை பார்த்தாங்க. இனிமே பார்க்க மாட்டாங்க. இனிமே இந்த நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. வருமானத்தை கொடுக்குறாரு, பொருளாதார கொடுக்குறாரு, இன்கம் கொடுக்குறாரு. சுப செலவு, சுபகாரியம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே நல்லா இருக்கு. எந்த காரியம் இடத்துல உங்க பக்கம் வெற்றி அவர் யாரு? இந்த புனர்பூச நட்சத்திரம் பார்த்தவங்க எல்லாமே ஒரு பொண்ணா மாறக்கூடிய நேரமாக நல்ல ஒரு அனுகூலமா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. ஏன்னா இனிமே எதுவுமே கெட்டது சொல்ல முடியாது. இப்ப ஒண்ணுல டீச்சிங் உள்ளவங்க, நகர வச்சிருக்கவங்க, அடுத்து பணம் கொடுத்து வாங்கக்கூடிய வேலைகள் எல்லாமே பிறகு நல்ல ஒரு மாற்றமா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் தைரியம் இறங்கி உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். வரக்கூடிய ஆனி மாத பலன் மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு மாதமாகவே அமைகிறது.